Hello friends, welcome to my kitchen Samayal Recipes. இன்னைக்கு புளி சேர்க்காம ருசியா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் நான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் ஒரு குக்கிங் பேன்ல 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதோட நான் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லயே வச்சுக்கொள்ளுங்க. வெங்காயம் கருகணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதோட நான் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை போனதோட நம்ம 3 வெட்டின தக்காளி நான் சேர்க்கிறேன். இப்ப தக்காளி நல்லாவே வதங்கணும். சோ இதோட சேர்த்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி டக்குன்னு வதங்குறதுக்கு நம்ம முதல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன், கறித்தூள் 4 டீஸ்பூன். இப்ப தக்காளியோட சேர்த்து மசாலாவும் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால நான் ஒரு அரை கப்புக்கு தண்ணி சேர்த்து குக் பண்ண விட போறேன். ஃப்ளேமை மீடியம்லயே வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்க விட்டீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிரும். இப்ப நல்லா தக்காளி வதங்கி ஒரு பேஸ்ட் ஆட்டம் வந்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல நீங்க கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற எந்த விதமான மீனா இருந்தாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் 500 கிராம் துண்டு மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த குழம்பு எல்லா மீனுக்கும் நல்லாவே போகும். இப்ப இதை நம்ம நல்லா மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப குயிக்கான ஈஸியான ஃபிஷ் கறி ரெசிபி தான் இது. ஸோ இதை நம்ம நல்லா மசாலாவோட பரட்டி எடுத்ததோட நான் ஒரு அரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு அரை கப் இல்லாட்டி 3/4 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு விட்டா மீன் டக்குன்னு குக் ஆயிரும். இப்ப நீங்க எடுக்கிற மீனை பொறுத்து சில நேரம் எக்ஸ்ட்ரா 2-3 மினிட்ஸ் ஆகும். கடைசியா தேங்காய் பால் சேர்த்துக்கிறது மட்டும்தான். நான் 1 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீன் குழம்புல கிரேவி இன்னும் கொஞ்சம் கூட வேணுமா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் நீங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டாகவும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி நீங்க எந்த விதமான மீன் வச்சும் உங்களுக்கு இந்த குழம்ப ஈஸியா செஞ்சிடலாம். உங்களுக்கு டின் ஃபிஷ்ல கூட இதே கறி பவுடர் இதே இன்கிரீடியன்ஸை வச்சே உங்களுக்கு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு செஞ்சிடலாம். ஸோ கட்டாயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர்.